தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் 200 ரூபாய் கிடைக்கும் என்று ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்க முயன்ற மாணவன் மாடு முட்டி உயிரிழந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா தஞ்சை அடுத்துள்ள வல்லத்தில் சவேரியர் கோயில் தெருவை சேர்ந்தவர் இயாஸ். இவரது மகன் தீரன் பெனடிக் அப்பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் 10ஆம் வகுப்பிற்கு பள்ளியில் சிறப்பு வகுப்புகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று மாலை சிறப்பு வகுப்புகள் முடித்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு மாணவன் சென்று கொண்டிருந்தான். அப்போது வல்லம் பகுதியில் திறந்த வெளியில் கட்டப்பட்டிருந்த ஜல்லிக்கட்டு காலை முட்டியதில் அவன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தான். மாணவனின் உடல் என்பது தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மாணவர்களின் உறவினர்கள் கூறுகையில், அந்த காளையின் உரிமையாளர் மாட்டுக்கு பயிற்சி அளிக்கும் நோக்கில் மாட்டை அடக்கினால் 200 ரூபாய் 250 ரூபாய் தருவதாக கூறப்படுகிறது. இதனை நம்பி மாணவன் அந்த 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கட்டியிருந்த மாட்டை அடக்குவதற்கு முயற்சி செய்துள்ளான். அப்போது எதிர்பாராத விதமாக மாடு சிறுவனின் நெஞ்சில் குத்தியதில் அவன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்துள்ளான். இதனை பார்த்த சக மாணவர்கள் உடனடியாக அவனை மீட்டு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தனர். ஆனால் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் சிகிச்சையின்றி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. எனவே மாட்டிற்கு பயிற்சி அளிக்கும் வகையில் மாணவின் உயிரிழப்புக்கு காரணமான ஜல்லிக்கட்டு காளையின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அபிநயா, 200 ரூபாய்க்காக காளையை அடக்க முயன்று சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.